இந்த 1 இயர்ல பாத்தீங்கன்னா நம்ம 9030 கிலோமீட்டர் பைக்ல பிடிச்ச விஷயத்தோட பிடிக்காத விஷயம் தான் நிறைய நடந்திருக்கு. இந்த டிஆர்எல் இதெல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம இந்த பைக்கை எடுத்தோம். மைலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம சிட்டில ஓட்டினாலும் சரி, நம்ம ஹைவேல ஓட்டினாலும் சரி, நம்ம ஒரு 100ல போனாலுமே நம்ம லாங் டிரைவ் போக்குள்ள எரியற மாதிரி இருக்கும். அது நான் என்னெல்லாம் பிடிக்காது இருக்குதுன்னு சொல்றதுல உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன். பிடிக்காததான் அதிகமா இருக்கு. அது தேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த சவுண்ட் வராது அப்படின்னாங்க. இப்போ வரைக்குமே அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ கூட நான் உங்களுக்கு பாருங்க, செக் பண்ணி காட்டுறேன். டிஸ்க்ல ஒரு மாதிரி கீச்சுன்னு சவுண்ட் வரும். சரிங்களா, ஒவ்வொரு போல்ட் நட்டு கேப்லையும் நல்லாவே ஓவரா த்ரூ பிடிக்குது. அது பார்த்தீங்கன்னா கீருமே நமக்கு சேஞ்ச் பண்ணக்கூட ஒரு ஸ்மூத்னஸ் இல்லைங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த சைன்ல இருக்கிற கம்ப்ளைண்ட் எனக்கு அப்பா சாமி ஓவர் தலைவலியா இருக்கு. சென்சார் கம்ப்ளைண்ட் தாங்க எனக்கு. ஏன்னா இந்த பைக் எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அது கொஞ்சம் தூரம் போறோம், திரும்ப ஆஃப் ஆயிடுது. பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு மாதிரி பைக் அடைக்குது. கொஞ்சம் ஒரு லாங் டிரைவ் போறனாவே அதில் வைப்ரேஷன் இருக்கு கையெல்லாம். ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்க தீரா எம்ஜே. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம பைக் எடுத்து 1 இயர் ஆயிடுச்சுங்க. அந்த 1 இயர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வருஷத்துல நம்மளுக்கு இந்த பைக் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் இதில் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கு நம்மளுக்கு அப்படிங்கிற எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 ஜூலை 3 நம்ம பைக் எடுத்திருந்தோம். இப்போ 2025 ஜூலை 3 முடிஞ்சு ஒரு 1 வீக் ஆகுது. இந்த கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சுங்க. இந்த 1 இயர்ல நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கலாம்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த 1 இயர்ல பாத்தீங்கன்னா நம்ம 9030 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இந்த 9030 கிலோமீட்டர் இந்த ஒரு வருஷத்துல ஓட்டினாலுமே நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். இந்த 1 இயர்ல நம்மளுக்கு இந்த பைக்ல பிடிச்ச விஷயத்தோட பிடிக்காத விஷயம் தான் நிறைய நடந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்சது என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம பாத்திரலாம். ஏன்னா இந்த வண்டியோட லுக்கு பார்த்து தான் மெயினா பிடிச்சி நான் அந்த பைக்கே எடுத்தேன். அது இந்த லுக்கு, அப்புறம் நம்மளுக்கு எல்இடி ஹெட்லைட் இருக்குல்ல, இந்த 6 பேக் லைட்டு, இந்த டிஆர்எல் இதெல்லாம் பிடிச்சிருந்து தான் நம்ம இந்த பைக்கே எடுத்தோம். இந்த பைக்லயே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு கலர் கொடுப்பாங்கல்ல, அந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பைக் தான் நான் அந்த கலர் தான் எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நான் இந்த பைக் எடுக்கக்குள்ள எனக்கு அந்த கலர் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி பார்த்தா அந்த கலர் இல்ல, கிடைக்காது அப்படின்ட்டாங்க. அப்புறமேல தான் சரின்ட்டு இந்த கலர் சூஸ் பண்ணி இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு இதை எடுத்தேன். இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு மேல இன்னுமே ஒரு லவ் இருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப அது ரீலான்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் டிஎஃப்டி டிஸ்பிளேயோட ரீலான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க வேணா போய் பாருங்க. மைலேஜ்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டி எடுத்ததுல இருந்து 35 கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருக்குங்க. 35 கிலோமீட்டருமே எனக்கு பைக் எடுத்தது வந்து இது வரைக்கும் எதுவும் குறையல. சிட்டில ஓட்டினாலும் சரி, நம்ம ஹைவேல ஓட்டினாலும் சரி, நம்ம ஒரு 100ல போனாலுமே நம்மளுக்கான 35 கிலோமீட்டர் எனக்கு சராசரியா கொடுத்துட்டு இருக்கு. அதுல இது வரைக்குமே எனக்கு எதுவும் குறையல. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு 80-70ல நம்ம ஓட்டிகிட்டே இருக்கிறோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சீட் பாத்தீங்கன்னா பில்லியன் சீட் வந்து நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இதுலயும் சூப்பரா இருக்கு. நம்ம ஓட்டுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. யாராவது உட்காந்துட்டு வராங்கன்னா அதுவும் ஒரு கம்ஃபர்டபுளாவே இருக்கு. சின்னதா இருக்கு, உட்காரத்துக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவே இருக்கு. நம்ம உட்கார சீட்டுமே நல்லா லென்த்தா கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா கொஞ்சம் நம்ம லாங் டிரைவ் போக்குள்ள எரியற மாதிரி இருக்கும். அது நான் என்னெல்லாம் பிடிக்காது இருக்குதுன்னு சொல்றதுல உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குது. பிக்கப்னு பாத்தீங்கன்னா நல்லா மூவிங், நல்ல ஒரு ஸ்டார்டிங்கா போறதுக்கும் ஒரு ஸ்பீட் எடுக்கிறது அதெல்லாம் எதுவுமே இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் குறையல. அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் வரல. அது நல்லா இருக்கு. பிரேக்குன்னு பாத்தீங்கன்னா பிரேக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிரேக்ல எதுவுமே இது வரைக்கும் எனக்கு நார்மலா பிடிக்கல. பிரேக் பிடிக்காம ஸ்டாப் ஆக மாட்டேங்குது, கரெக்டா நம்ம நினைக்கிற இடத்துல நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால பக்காவா பிடிக்குது. அதெல்லாம் நல்லாவே இருக்கு. அவ்வளவுதாங்க. இப்போ எல்லாமே நம்ம பிடிச்சது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லிட்டு எனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிக்காததான் அதிகமா இருக்கு. அது என்னன்னு இப்போ பாத்திரலாம். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்தப்பில இருந்தே எனக்கு இந்த டிஸ்க்ல சவுண்ட் வருது. அது எடுத்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் ஓட்டுங்க, அது பிரேக் நம்மளுக்கு டைட்டா இருக்கும், அது தேஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த சவுண்ட் வராது அப்படின்னாங்க. அப்புறம் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க, 1 நாள் 2 நாள் வராது. அது சரி நானும் சரியாயிருச்சுன்னு விட்டேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ கூட நான் உங்களுக்கு பாருங்க செக் பண்ணி காட்டுறேன். வண்டி மூவ் பண்ணி காட்டக்குள்ள இந்த டிஸ்க்ல ஒரு மாதிரி கீச்சுன்னு சவுண்ட் வரும். சரிங்களா, இந்த கீச்சுங்கிற சவுண்ட் எனக்கு வந்துட்டே தான் இருக்கு. இந்த சவுண்ட் பாருங்க, நான் பிரேக்ல கூட கை வைக்கல. ஆனா பிரேக்ல கை வைக்காம நான் மூவ் பண்ணி காட்டுறேன், அப்பவுமே வரும் பாருங்க. இந்த சவுண்ட் வருது. அப்புறம் நம்மளுக்கு நேச்சரா என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, துரு பிடிக்கிறது பாருங்களா, பிடிக்கிறதுலாம் அப்படியே எப்படி துரு பிடிக்குது. அங்கங்க ஒவ்வொரு போல்ட் நட்டு கேப்லையும் நல்லாவே ஓவரா துரு பிடிக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு கடுப்பாகுது பார்க்குள்ள இந்த துரு பிடிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலுமே சேரடிக்கிறது ஓகே தான். இப்போ வர வண்டியில் இந்த ஆண்டர்பள்ளி கார்டு இந்த கார்டு கொடுக்கறதில்ல. இப்போ வந்த டிஎஃப்டி டிஸ்பிளே மாடலு வரதில்ல, இது கொடுக்கறதில்ல, காஸ்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சேர் அடிக்கும், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் போடணும். அதை நீங்களும் இந்த மர்காடு கீழே இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட்டாச் பண்ணி போட்டுங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு தடுக்கும். உங்கள்கிட்ட பைக் வச்சுருந்தீங்களா அப்படி எடுக்க போகிறீங்கனாலும் கண்டிப்பாக இது போட்டுக்குங்க, அது உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். கீர் பார்த்தீங்கன்னா கீருமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணக்குள்ள ஒரு ஸ்மூத்னஸ் இல்லைங்க, ஒரு மாதிரி படக்கு படக்குன்னு சவுண்டு வருது. அதை நானும் சொல்லி பார்த்துட்டேன், அது சரியான மாதிரியே இல்லை, அது இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது வந்து சரி சூடக்குள்ளேயுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி படக்கு படக்குன்னு தான் சவுண்டு வருது. அந்த கீரில் கீர் சேஞ்ச் பண்ணுறதுல நம்மளுக்கு இந்த சவுண்டு ப்ராப்ளம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த செயினில் இருக்கிற கம்ப்ளைண்ட் எனக்கு அப்பா சாமி ஓவர் தலைவலியாக இருக்குது. 500 கிலோமீட்டருக்கு ஒன் டைம் செயின் லூப் ஆயில் அடிச்சிடணும், நீங்கள் அதை மாற்றிடணும்னு சொல்கிறாங்க. நானும் 500 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் எல்லாமே செயின் லூப் ஆயில் அடித்து பக்காவாக தான் வச்சுருக்கேன். அதனாலுமே இந்த செயின் லூஸ் ஆகிறப்ப சட சட சடன்னு சவுண்டு வருது. அப்புறம் என்னமோ ஒரு வரக்குன்னுட்டு ஓடும். செயின் டைட் வச்சாலுமே நம்மளுக்கு வரக்குன்னுட்டு ஓடும். இது என்ன பண்ணாலுமே இது எல்லா பைக்லையும் இருக்கிறது தான். இது டெஸ்க் அடித்தாலுமே ஒரு சவுண்டு ஓவராக வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த செயினில் இருந்து. எனக்கு செயின் ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டுறோம், இங்கே வேறு போகிறோம் வரேன்னா ஒரு மாதிரி சவுண்டு வருது. இதில் இந்த செயினில் எனக்கு ரொம்பவுமே பிடிக்காத விஷயம் என்னன்னா இந்த செயின் வந்து சவுண்டு வர்றது தான். நம்ம லூப் ஆயில் அடித்தாலுமே ஒரு வாரம் தான், ஒரு வாரம் ஒரு 4 நாள் 3 நாள் தான், ஏதாவது லைட்டாக ஒரு மண்ணிலையோ சேத்துலையோ ஓட்டமா அந்த செயினில் ஓவராக சவுண்டு வருது. இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் தாங்க எனக்கு இருக்கிறதுலே பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏன்டா இந்த பைக்கை எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சென்சார் கம்ப்ளைண்ட் என்ன ஃபீல் பண்ண வச்சிருச்சு. என்ன மாதிரி இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு இருக்குன்னா, நம்ம பைக் ரைட் பண்ணிட்டு போகிறோம், நல்லாவே போயிட்டு இருக்கோம், எங்கேயாவது ஒரு இடத்துல கிளர்ச்சி பிடிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக பைக் ஆஃப் ஆகிடுது. பைக் ஆஃப் ஆகிடுது, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்குது. கொஞ்சம் தூரம் போகிறோம், திரும்ப ஆஃப் ஆகிடுது. பைக் எடுத்து மொத்தம் 3 சர்வீஸில் 2 சர்வீஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சப்பிலேருந்தே எனக்கு இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. அப்புறம் செகண்ட் சர்வீஸோட கூட சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, ஃபர்ஸ்ட் சர்வீஸோட அப்பிலேருந்தே இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துட்டு இருக்கு இது கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சம்டைம் தான் ஆஃப் ஆகுது, எப்போ ஆஃப் ஆகுதுன்னு கேட்டாங்க. எனக்கு எப்பயாவது தான் ஆஃப் ஆகுது, அது என்னன்னு பாருங்கண்ணே. எப்பயாவது ஆஃப் ஆகுதுன்னா நம்ம கிளர்ச்சி பிடிக்கிறதுல கூட ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம், நீங்கள் அடிக்கடிக்கு ஆஃப் ஆனால் சொல்லுங்கள், அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இந்த கம்ப்ளைண்ட் ஆகுது. அதாவது எப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட்டுறோம், அது எப்படின்னா ஒரு எப்பயாவது ஒரு டைம் தான் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ எப்படின்னா அந்த 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட்டதில் ஒரு 6-7 டைம் 10 டைம் ஆஃப் ஆகிடுது. சும்மா ஆஃப் ஆகுது. அது செம்ம டென்ஷன் பண்ணுது. ஏன்டா அந்த பைக் எடுத்துங்கிற அளவுக்கு கூட என்ன டென்ஷன் பண்ணிடுச்சு. கம்ப்ளைண்ட்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு மாதிரி மார்னிங் இந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு மாதிரி பைக்கை அடைக்குது, மூவ் பண்ணக்குள்ளையும் இந்த மாதிரி அடிச்சு விடுது. அது சரி ஃபர்ஸ்ட்டில் பைக் எடுத்து புதுசுலேருந்தே எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வருது. 5 நாள் போனதுக்கப்புறம் நான் கூட பேட்டரி லோவாகவும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கலாம், அப்படி வரலாங்களாம். ஆனால் எனக்கு எடுத்ததுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு மாதிரி லைட்டாக அடைச்சி விடுற மாதிரி, நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆனால் ஒரு மாதிரி கரெக்டாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அது ஒரு லைட்டாக அடைக்கிற மாதிரி ஒரு இதாகுது. அடுத்த கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைப்ரேஷன் ஓவராகவே இருக்குங்க. இதில் ரொம்ப வைப்ரேஷன் இல்லைன்னா சொல்ல முடியாது, வைப்ரேஷன் நல்லா அதிகமாகவே இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட உங்களுக்கு பாருங்கள் இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணக்குள்ள சொல்லியிருப்போம் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது என்னன்னு, என்னெல்லாம் பிடிச்சிருக்கு பைக்கில், அது எல்லாமே சொல்லியிருப்போம். ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்குது. கொஞ்சம் ஒரு லாங் டிரைவ் போகிறனாவே இதில் வைப்ரேஷன் இருக்குது. கையெல்லாம் உதறி ஒரு மாதிரி விறுவிறுன்னு பிடிக்கிற அளவுக்கே வைப்ரேஷன் இருக்குது. நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பைக்கில் என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் இருக்குது, என்னென்னலாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பைக்கு நம்ம பைக் அது நம்மளுக்கு பர்சனலாக பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக எடுங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறது, நீங்கள் ஆல்ரெடி பைக் வச்சிருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புது பைக் எடுக்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் நான் அந்த வீடியோவை எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நான் தான் உங்கள் தீரா எம்ஜே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.